இந்த படத்துக்கா ரிவ்யூ கொடுத்த டைம் இருக்கு பாத்தீங்களா, அது வேஸ்ட் தான். ஓப்பனா சொல்றேங்க, இப்ப நான் கொடுத்த ஒரு நிமிஷம் பேசுறது வேஸ்ட் தான். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 2 minutes வேஸ்ட் ஆயிடுச்சு. வாழ்க்கையில வந்து டைமை வேஸ்ட் பண்ணலாம், ஆனா இந்த அளவுக்கு வேஸ்ட் பண்றதான்றது வந்து இந்த படமும் நிறங்கள் 3 படம் பார்த்துன்னு தான் நான் கத்துக்கிட்டேன். ஒரு படத்தை எப்படிலாம் எடுக்க கூடாதோ அந்த மாதிரிலாம் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நான் இந்த படம் உண்மையாலே ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்தேன். ட்ரெய்லரை பார்த்து ஸ்மைல் மேன், ஏதோ கிரைம் த்ரில்லர், ஏதோ நம்ம சூப்பர் ஸ்டார் சரத்குமார் வேற இருக்காரு. சரத்குமார் நம்மள கைவிட மாட்டாரு, நாங்க இருக்கிறோம் வாங்கன்ற மாதிரி வர வச்சாரு. எதனா இருக்கும்னு நினைச்சு வந்தா ஸ்டார்டிங்ல இருந்துங்க ஒரு சீன் கூட ஆஹா அப்படின்னு பார்க்க தோணும். அந்த மாதிரி ஒரு மொக்கையான கதை, மொக்கையா, ஒரு ட்விஸ்ட் இல்ல, ஒரு சஸ்பென்ஸ் இல்ல, ஒரு ஆணி இல்ல. எதுக்கு கொலை பண்றீங்க, ஏன் கொலை பண்றீங்க, யாரா நீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சு அப்படியே மண்டைய வந்து சூடேத்தி வெளியில அனுப்பிட்டாங்க. நான் நார்மலாவே படம் பார்த்துட்டு படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். யாரும் இந்த படம் பார்க்க வராதீங்கன்னு நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன், வந்தீங்கன்னா செத்தீங்களா நீங்களா. என்ன வச்சு வெளியில பேக்கப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அங்க உள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு அப்ப ஒரு பார்ட்ஸ் காலி ஆகுது. கிட்னி அறுத்து எடுக்கிறாங்க ஒரு சைடு ஆர்ட் எடுக்கிறாங்க. படம் பேர் ஸ்மைல் மேன். எதுக்குடா வாயை கீச்சு விட்டுறாங்க. ஸ்மைல் மேன் நல்லா இருக்குல்ல, 150 அதுதாங்க தெரியல எதுக்கு 150 இல்ல. ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க மனசு ரொம்ப. இந்த ரிவ்யூ கூட பாக்காதீங்கன்ற நான். இப்போ இந்த சேனல்ல ஸ்மைல் மேன் ரிவ்யூ இல்ல, ஸ்மைல் மேன் ரிவ்யூன்னு வரும். தயவு செஞ்சு அந்த ரிவ்யூ கூட பாக்காதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேற யாருன்னா பாருங்க, வேற எதனா பாருங்க. இல்ல பார்க்காம உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம், நீங்களே தம்ப்நெயிலே போட்டுருங்க, தயவு செஞ்சு இந்த ரிவ்யூ பாக்காதீங்க அப்படின்னு போட்டுருங்க. ஒண்ணுமே இல்ல ப்ரோ, சத்தியமா சொல்றேன். ஏங்க ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு கொலை நடக்குது, நாங்க உயிரோட வந்தது, நீங்களும் உயிரோட வருது போடுங்கன்ற. நான் பாக்குறேன், என்ன சாவச்சு வெளியில உள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெளியில அனுப்பிடுறீங்க, நான் கேஸ் போடணும் உங்க மேல சட்டப்படி. நான் வந்து 1200 ரூபாய் வேஸ்ட் ஆயிடுச்சு. காபி வேற உள்ள 50 ரூபான்றீங்க, என்ன யாராஜாவும் பண்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பெரிய படத்துக்கு வந்து ஒரு பட்ஜெட் வச்சிருங்க. சின்ன படத்தை பார்க்க வந்தா கூட காஃபி 50 ரூபாய்னா அது எப்படி? அது படம் எங்களுக்கும் காசு வேஸ்ட் ஆகுதுல்ல. படம் தலைவலின்ட்டு போய் காஃபியை குடிச்சா அது ஒரு தலைவலி, பிரைஸ கேட்ட உண்மை. சோ இப்ப நீங்க கேஸ் போடுங்க, நாங்க கேஸ் போடணும் சட்டப்படி உங்க மேல. இந்த மாதிரி கொடூரமான படத்தை எடுத்து மக்களை வந்து ஆசை காட்டி உள்ள வந்து சாவச்சு அனுப்புறீங்க. என்னையா படம் எடுக்கிறீங்க? டென்ஷன் ஆகுது எனக்கு. இயக்குனர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் சுப்ரீம் ஸ்டார், நான் வந்து சரத்குமாரை நம்பி வந்தேன். நான் வந்து போர் தொழில்ன்ற இந்த படத்துல 2 பேர் இயக்குனர், 2 பேருமே கேரளாக்காரங்க. 2 டைரக்டர். அப்ப இவரு ஒரு கதை சொல்லியிருப்பாரு, அவரு ஒரு கதை சொல்லியிருப்பாரு, நடுவுல ஒரு கதையை எடுத்துருப்போம். நல்லா இல்லைங்க. ஒரு சீனாச்சு நம்மளுக்கு கொஞ்சமாச்சு ஒரு மோட்டிவேஷன் தரணும், இந்த படத்துல ஏதோ இருக்குடான்ட்டு. இன்டர்வெல்லும் நல்லா இல்ல, கதையும் நல்லா இல்ல, ஒண்ணுமே நல்லா இல்ல. சிம்பிளி வேஸ்ட். 2 பேர் இல்ல, இந்த படத்துல எவனா ஒருத்தர் இந்த ரிவ்யூ, நீங்க மக்களே நான் சொல்றேன், இந்த ரிவ்யூ யாரு ஸ்மைல் மேன் ரிவ்யூன்னு போடுங்க, நிறைய பேர் கொடுத்துருவா. இல்லடா வேற தியேட்டர்ஸ்ல பாத்துருப்பாங்கல்ல. யாருன்னா ஒருத்தர் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி இருந்தாங்கன்னா சத்தியமா சொல்றேன், அவங்க எல்லாம் தெய்வம். அவங்களுக்கு எல்லாம் கூட்டு போய் சுறா படத்தை போட்டு காட்டினா கூட விஜய் பண்றா ஜம்ப் பண்றாரு, அந்த மாதிரி நாட்டை காப்பாத்த அந்த மாதிரி ஆட்கள். அவங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தேவை. அந்த மாதிரி ஆட்கள். அவங்க ஒரு 2 சீன்ஸ் தான் வராங்க, 2 சீன்ஸ் தான் வராங்க, கம்மியான சீனு. அவங்களெல்லாம் நம்ம தப்பு, ஆக்டிங் சரத்குமார தப்பு சொல்ல முடியாது. கதைன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லைங்க, ஒட்டி பாக்குற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒண்ணுமே இல்லைங்க. நான் ரிவ்யூ கொடுக்குறதே இப்ப வேஸ்ட். என்ன மாதிரி கதை தான் எதிர்பார்த்தேன். நான் த்ரில்லர், இப்ப போர் தொழில் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நீங்க கொலை பண்றீங்க, கிரைம் டிடெக்டிவ், சரத்குமார் போலீஸ்ல ஒண்ணு நம்ம ஒரு இதோட வந்தோம், ஏதோ நல்லா இருக்கும், வித்தியாசமா கொண்டு போவாங்க. விஜய் ஆண்டனி கொலை படம் ஒண்ணு இருந்துச்சு, கொலைன்னு ஒரு படம், ரத்தம் கொலை, அதோட சீரியல்ல வந்து இந்த படத்தை கொலை ரத்தம். நான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அங்க போய் அண்ணாமலை சாட்டை அடி அடிச்சுட்டு இருக்காரு. யாருன்னா கவலைப்பட்டீங்களா? இன்னைக்கு யாருன்னா கவலைப்பட்டீங்களா? ஒரு அண்ணா, ஒரு மாநில தலைவர் அங்க வந்து சாட்டை அடி அடிச்சுட்டு இருக்காரு, நீங்க இங்க வந்து படம் பார்க்க வந்திருக்கீங்க. போயிட்டு அங்க போயிட்டு ஏதோ ஒரு 10 20 போட்டு இருந்தீங்கன்னா அண்ணன் சந்தோஷப்பட்டு இருப்பாருல, துண்டை விரிச்சிக்கின்னு. இங்க வந்து என்னன்னா ரிவ்யூ கொடுக்கன்றீங்க. போங்க அங்க போய், எங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல்ல நான் போய் பாக்குறோம். ரேட்டிங்கா இவ்வளவு சொல்ற, இதுக்கு ரேட்டிங் மைனஸ்ல போடுங்க.
படத்தை ஸ்மைல் மேன் 150வது படம் பண்ண சரத்குமார் சாருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிடி கண்டென்ட் தான். தியேட்டரிக்கல் மூவ்மெண்ட் வந்து நிறைய இல்ல ஒன்றும். ஆனா படம் பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ மாதிரி நைட் எஃபெக்ட்ல பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்க முடியா இருக்கு. சினிமாட்டோகிராஃபில ஜெயிச்சுட்டாங்க, மியூசிக் வைஸ்ல கூட ஓரளவு ஜெயிச்சுட்டாங்க. ஆனா ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பிரச்சனை. என்னன்னு கேட்டா ஸ்டோரி நரேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது நரேட் பண்ண விதத்துலயும் சரி, அந்த ஸ்கிரீன் பிளேலயும் சரி ரொம்ப வந்து வீக்கா இருக்காங்க. எப்படி சொல்லணும்னா, ஒரு படம் வந்து ஜெயிக்கணும்னா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கணும். நம்மளுக்கு திக்கு திக்கு திக்குன்னு உட்கார்ந்து இருக்கணும். ஆடியன்ஸை வந்து அந்த அளவுக்கு வந்து பிரமிக்க வச்சா மட்டும்தான் கிரைம் த்ரில்லர் வந்து ஜெயிக்க முடியாது. கிரைம் த்ரில்லர் பயங்கரமான ரிஸ்க் இருக்கு. லவ் சப்ஜெக்ட்ல கூட நீங்க எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனா கிரைம் த்ரில்லர்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போ வந்து ஊனா போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டீங்களோ கிரைம் த்ரில்லிங் போது நம்ம ரொம்பவே உஷாரா இருக்கணும். எந்தெந்த இடத்துல எல்லாம் ஆடியன்ஸை வந்து நம்ம வந்து என்கேஜ் பண்ண முடியும், எந்த இடத்துல பிரம்மாண்டம் பண்ணுங்க, எந்த இடத்துல அவனை கதற விடணும், எந்த இடத்துல தெருக்கி விடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஃபோக்கஸ் எல்லாம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல முடியும். ரெண்டாவது, ஒரு சைக்கோ த்ரில்லர் வந்து அந்த சைக்கோ த்ரில்லர் ஆகிறதுக்கு என்ன ரீசன் சொல்ற அந்த மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே படத்துக்கு வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கணும். சரியான ரீசன் இருந்தா மட்டும்தான் மக்கள் மத்தியில பதியும். அந்த ரீசன் வந்து சரியா பண்ணல. இந்த ஸ்மைல் மேன் சொல்லிட்டு த்ரில்லருக்கு வைக்கும் போதே வந்து அருமையான டைட்டில் இருந்தா கூட இது த்ரில்லர் படத்துக்கு இந்த படம் தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்க வச்சுச்சு. இந்த ஸ்மைல் மேன் பண்ணது நம்ம சிரிச்சுக்கிட்டே வெளியில வர மாதிரி இருக்குது. அந்த ஸ்மைல் மேன் நான் நடிச்சவர் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சீட்டேஜ் கொண்டு வராம விட்டது வந்து ரொம்ப இது திக்கு திக்குன்னு நம்ம மனசுல பதிய வைக்கணும். அந்த த்ரில்லர் வந்து அவன் சைக்கோ த்ரில்லர் வந்து கில்லர் வந்து நடந்து வந்தாவே நம்மளுக்கு பயம் வரணும். அந்த பயம்லாம் இல்லாம பண்ணது மனசுக்கு வருத்தமா இருக்கு. அதான் ஸ்மைல் மேன். நான் வந்து ஒருத்தன் உங்களோட பேசுறேன், ஒரு செகண்ட்ல நான் சிரிப்பு காட்டுறேன், நீங்க சிரிக்கலைன்னா இவனுக்கு கோவம் வந்துடும், சோ கொலை பண்ணிடுறான். இதுதான் வந்து ஒரு ரீசனா சொல்றாங்க. அந்த ரீசன் வந்து ஏத்துக்க முடியாது இல்லையா. ஒரு பிடிக்காத ஒரு குழந்தைகிட்ட போய் என்னை பார்த்து சிரி சிரினா எப்படி சிரிக்கும், உடனே கொலை பண்ணிடுறது. இதுதான் அந்த படத்துடைய மைனஸ் நினைக்கிறேன். குழந்தை ஓரளவு சுமாரா தான் நடிச்சிருக்கு. என்னன்னு தெரியல, இப்ப ஏதோ ஒரு மோகம் வந்து தமிழ் சினிமாவையும் மொத்த சினிமாவையும் ஆட்டி படக்குதுன்னு நினைக்கிறேன். தேவரில் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை, பாகுபலி ட்ரிபிள் ஆர்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை, அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டா வந்துச்சு விடுதலை 2, எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைங்கிறது மெயின் பார்ட்டா இருக்குது. சோ ஏன் இப்படி பண்றாங்கன்னு சரியா தெரியல. அதே மாதிரி இதுலயும் அந்த குழந்தை இம்பார்ட்டன்ட் ரோலா வந்து இவர் எடுத்துக்கிறார் சரத்குமார். அந்த குழந்தைக்கும் இவருக்கு என்ன தொடர்புன்னா பக்கத்து வீட்டு புள்ள. சோ அதுல உள்ள தொடர்பு தான். ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் வந்து ஒரு நல்லா காமிச்சிருந்தா கூட இந்த குழந்தைக்கானே எந்த சீரியல் கிளரை நம்ம கொல்லணும்டான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம். அது எதுவுமே காமிக்காதனால பக்கத்து வீட்டு பொண்ணு அங்குள்னு கூப்பிட்டதுனால இவர் நைட்ல ஃபுல்லா அங்குள்ங்கிறதே எனக்கு ஞாபகம் வருது, நான் சைக்கோ த்ரில்லரை கொல்ல போறேன்னு சொல்லி கிளம்புறாரு. சோ கொஞ்சம் அந்த இதெல்லாம் அப்படி எப்படி இருக்கும். யாருக்காக இந்த படம் சைக்கோ த்ரில்லர் ஆடியன்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆனா அதுல வந்து அவங்க சரியா பண்ணாதனால இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிடி கண்டென்ட்டா மாறிடுச்சு. ரொம்ப சூப்பர் படமும் சொல்ல முடியாது, ரொம்ப மொக்க படமும் சொல்ல முடியாது. பிலோ ஆவரேஜ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வர மாதிரி தான் இருக்கு இந்த படம். படம் உண்மையா சொல்லணும்னா ஓவரா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஒஸ்ட், பார்க்கவே முடியாது உட்காந்து அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்ல. செட்டில்டா இருக்கு, ரொம்ப செட்டில்டான ஒரு படம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவர் ஆக்சுவலி வந்து அந்த சீரியல் கில்லரோட ஒரு பேட்டர்னே அந்த மாதிரிதான் வரும். அந்த பேட்டர்ன்ங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்க, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்பவே சொதப்பின மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் நல்லா கொடுத்துருக்கலாமோ, ஒருவேளை படம் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் வந்து செகண்ட் ஹாஃப்ல எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஏன்னா டக்குன்னு முடிச்ச மாதிரி இருந்தது. இன்னையா நீயே காமிச்ச, நீயே கடைசி வில்லனை காமிச்ச, நீயே எல்லாமே பண்ணிட்ட, எதுக்கியா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு எதுக்கியா இவ்வளவு நேரம் வட சுட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவரோட ஆக்டிங் நம்ம சொல்லவே வேண்டாம். 150வது படம், இதுக்கு மேல அவரை பத்தி அவரோட ஆக்டிங் நம்ம சொல்லணுமா? 150 படம் அவரோட ஆக்டிங் உண்மையிலே சொல்லணும்னா நம்ம போர் தொழில எந்த அளவுக்கு ரசிச்சோமோ அதே அளவுக்கு இந்த படத்துலயுமே நம்ம நிறைய ரசிப்போம். நிறைய வித்தியாசமான ஒரு ஸ்டோரியா இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா கொடுத்திருந்தாங்கன்னா படம் நல்லா இருந்திருக்கும். உண்மையிலே போர் தொழில் அளவுக்கு ஓரளவு நம்ம ரசிக்கலாம். படம் பார்க்கலாமா? ஒன் டைம் பார்க்கலாம், பார்க்கவே முடியாதுங்கிற அளவுக்குலாம் நான் சொல்ல மாட்டேன். ஐயோ பாதியிலே எந்திரிச்சு வந்துடலாம், தலைவலிக்குது ப்ரோ முடியல அப்படிலாம் கிடையாது. ஒன் டைம் பார்க்கலாம், உட்காந்து பாக்குற அளவுக்கு ஒன் டைம் பார்க்கலாம். திருப்பி திருப்பி நம்மளால அந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா அது ஆல்ரெடி ட்விஸ்ட்லாம் ரொம்ப இதான மாதிரி இருக்கும். ஸோ திருப்பியும் அதை பாக்குறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காரு. ஒன் டைம் பார்க்கலாம். ஜாலியான அந்த குழந்தையோட ஆக்டிங் சொல்லவே வேண்டாம் ப்ரோ. எனக்கு என்னன்னா, எனக்கு என்ன பேசணும்னு தோணுச்சுன்னா, ஆக்சுவலி வந்து சீரியல் கில்லர் இந்த மாதிரி மூவிஸ் எல்லாமே வந்து பெரியவங்களை வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது பெருசா தெரியாது. பட் ஒரு குழந்தையோட ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது அது யதார்த்தமான நடிப்பா இருக்கட்டும், அந்த சிரிச்சு பேசும்போதா இருக்கட்டும், அழும் போதா இருக்கட்டும், கோவப்படும் போதா இருந்தது, ரொம்ப செட்டில்டா யதார்த்தமா இருந்த மாதிரி இருந்தது. உண்மையில நடிப்பு பயங்கரம். உண்மையில அந்த பொண்ணை பாராட்டியா இருக்கும். இது சரத்குமார் சாருக்கான படம்.
அவருக்கு மட்டும்தான் உட்காந்து பார்க்கணும்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பார்க்கலாம், ஆடியன்ஸுமே பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது. அதே நேரத்துல சீரியல் கில்லர் அப்படின்னு சொன்னோன்னே கையை காலை வெட்டுறது, அப்படியா ரத்தம் தெரிக்கிறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப செட்டில்டா போகும். இங்க ஓவரா அவருக்கு அப்படியே கொலை பண்றதெல்லாம் அப்படியே காட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நார்மலா போற மாதிரி தான் இருக்கும். நார்மல் ஒரு கிரைம் நடந்தா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அது தொடர்ந்து நடந்தா எப்படி இருக்கும், அவ்வளவுதான். அந்த கொலையை கூட அவ்வளவா காட்ட மாட்டாங்க.